சென்ட்ரலு சென்ட்ரலு என்னப்பா உன்னோட சொல்ல மசுரா இருக்கு. தூங்க விட மாட்டியாப்பா நிம்மதியா? போப்பா அந்த பக்கம். இல்லை தம்பி, சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம் பாரு. சிவன் கோயிலுக்கா? எங்க இருக்கு பாரு. எப்படிப்பா? எனக்கே தெரியலப்பா. இமயமலை மாதிரி இருக்குது பார்க்க. எப்படிப்பா வந்தோம் நம்ம? தூங்கிட்டு நம்ம போய் தம்பி இமயமலை வந்தோம். இமயமலையா இது? ஆமாம்மா, வீட்டில் தான் தம்பி இருந்தோம். ஆமாப்பா, இமயமலை எப்படி வந்தோம்? எனக்கே தெரியல சாமி. இல்லை இமயமலை கீழே சிவன் தூக்கிட்டு இங்கே வந்துட்டாரோ? தெரியலையே. தெரியலையே. அது கொடுமையாக இருக்குது. கனவா இருந்தா 2 பேரும் வந்து எப்படிப்பா தெரியும் நமக்கு? கனவா இருந்தா அது எனக்கே தெரியல தம்பி. இது ஏதோ உண்மையா? இது வலிக்குதா? ஆமாம், எனக்கு கையை பிடிச்சி கில்லு. கரெக்டு தான். சிவா சிவா எங்களுக்கு ஒரு வரம் கொடுக்க முடியுமா? ப்ளீஸ் சிவா, எங்களுக்கு ஏதாவது காசு கொடுக்க, துட்டு கொடுக்க. ஏய், துட்டெல்லாம் கேட்கார மூக்கடிச்சு வேற ஒன்றும் கிடையாது. சிவங்கிட்ட என்ன கேட்கலாம்? சிவா, எனக்கு ஒரு ப்ரெஸ் மட்டும் கொடுங்க, கொஞ்சம் பல்லெல்லாம் விளைவிக்கிறேன், கொஞ்சம் வஞ்சாடி. அப்படிலாம் கேட்கக்கூடாது சிவங்கிட்ட. அந்த மாதிரிலாம் தப்பாக கேட்கக்கூடாது. சிவா மன்னிச்சுக்க, சின்ன பையன் தெரியாமல் கேட்டேன். எனக்கு ஒரு ஸ்கூட்ரு வேணும். எனக்கு ஒரு கோட்ரு வேணும். ஏய், கேட்கக்கூடாது. சரி 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 சரி, தப்பாக கேட்டுக்கலாம். எங்களுக்கு ஒரு காருக்கு 4 வீலு இல்லை, ஒரு கீரு இருந்தால் போதும் சிவா. இல்லை, எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அரண்மனை, அதில் வந்து எல்லாமே வேலைக்கு வச்சிருவோம். அது இல்லாமல் எங்களுக்கு 1.5 கோடி தான் வேணும். என்ன ஏதாவது ஃபைனான்ஸ் பண்ண போகிறீங்களா? இல்லைங்க, நான் வந்து ஜாலியாக வாழ்க்கையை வாழலான் இருக்கேன். சரி சரி, சிவன்கிட்ட கண்டிப்பாக கேட்டால் நமக்கு கிடைக்கும். சிவா, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணிடுங்க. சிவன் பேர் தான் சிவா, அதனால தான் சாட்டா சிவா. சரி சிவனே, எங்களுக்கு நீங்கள் தூக்கத்தை கொடுங்க, நாங்கள் பழைய தூங்குறோம், நீங்கள் போயிருங்க.